வணக்கம் நண்பர்களே. இந்தியா பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரும்பாலும் டாடா கார்களை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் விற்பனையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கார்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாருதி கார்கள் அப்படின்னாலே அந்த கிராஷ் டெஸ்ட் விஷயத்தில் தொடர்ந்து வந்து சொதப்பிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இப்போ இல்லை, இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமே வந்து தங்களுடைய கார்கள் மூலமாக, தங்களுடைய கட்டமைப்பு மூலமாக மாருதி வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அந்த வகையில் மொத்த டாடா கார்கள், மகேந்திரா கார்கள், இந்த மாதிரி எல்லா பிராண்டு கார்களையுமே பின்னுக்கு தள்ளி முதல் இடத்த ஒரு மாருதி கார் வந்து பிடிச்சிருக்கு. அதுவும் வந்து பட்ஜெட் விலையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ரீசெண்டாக வந்து விற்பனை கொண்டு வந்த ஒரு முக்கியமான கார் ஓவராலாக முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அந்த ஒரு அப்டேட்டை பற்றியும், அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட்டை திரும்ப வந்து நம்ம பாரத் என்சிஏபிக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடியே வந்து ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ திரும்ப என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும், டாடா வந்து பஞ்ச் காரில் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன மாதிரி அப்டேட்லாம் நம்ம வந்து புதுசாக எதிர்பார்க்கலாம் அதை பற்றியும், ஃபைனலாக சிட்ரியா நிறுவனம் அவங்களுடைய கார்களில் வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்து ஒரு விஷயமா வந்து மாற்றி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து ஏர்கிராஸ் எக்ஸ் அப்படிங்கிற மாடலை இப்போ விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாத்த பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விக்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு காரை மாருதி சுசுகி வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த விக்டோரிஸ் காரோட ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு. கிரெட்டாவுக்கு போட்டியாக தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் வந்து கம்மி. ஏன்னா இந்த விக்டோரியஸை வந்து அரேனா ஷோரூம் மூலமாக தான் விற்பனை வந்து பண்ண போகிறாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரீமியம் கார் அப்படின்னா நெக்ஸா ஷோரூம் கொண்டு போயிடுவாங்க. அரேனா அப்படிங்கிறதுனால விலையும் நமக்கு வந்து கம்மி. சேம் டைம் வந்து பயங்கர சேஃப்டியோடு பார்த்திங்கன்னா அந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்தியாவில் ஆல்ரெடியே இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கியாவில் செல்டோஸ், அதுமாதிரி டொயோட்டாவில் ஹை ரைடர், கிரெட்டா, இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வந்திருக்கு. இப்போ இந்த காரோட டெஸ்ட் ரிசல்ட்டை நம்ம வந்து ஃபோக்ஸ்வாகன் மற்றும் ஸ்கோடா காரோட வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஃபோக்ஸ்வாகனில் டைகன் இருக்குது, ஸ்கோடாவில் குஷாக் இருக்குது. ரெண்டுமே ஜெர்மன் மேக்கு, ரெண்டுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள். அந்த காரோட நம்ம விக்டோரிஸ் காரோடைய அந்த ஸ்கோரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஃபோக்ஸ்வாகனில் டைகன், ஸ்கோடா ரெண்டுமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான், ஒரே ரிசல்ட் தான், ரெண்டுக்குமே ஒரே பாயிண்ட் தான் வந்துச்சு. அப்போ அடல்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 34க்கு 29.64 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு இந்த ரெண்டு காரும். பட் நம்ம விக்டோரிஸ் வந்து 34க்கு 33.72 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து வந்து நமக்கு வந்து ஃப்ரண்டலில் வந்து ஒரு ஆஃப்செட் டிஃபார்மபிள் பேரியர் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து 14.1 பாயிண்ட் வந்து ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா கார்கள் வாங்கியிருக்கு. பட் நம்ம விக்டோரிஸ் பொறுத்த வரைக்கும் 15.8 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. அடுத்து வந்து சைடில் வந்து மூவ் ஆகிற மாதிரி பேரியர் வச்சு அதில் போய் அது வந்து மோதி டெஸ்ட் பண்ணதில் 14.5 பாயிண்ட்ஸ் வந்து ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா கார்கள் வாங்குச்சு. பட் நம்ம விக்டோரிஸ் வந்து 15.9 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. சைல்டு சேஃப்டின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஓவரால் ஸ்கோர்னு பார்க்குறப்ப 49க்கு 42 ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா காரு. பட் விக்டோரிஸ் வந்து 41 கார் வந்து 41 பாயிண்ட் வாங்கியிருக்கு. அடுத்து வந்து டைனமிக் ஸ்கோரில் பார்த்தோன்னா 24க்கு 24 ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா. நம்ம விக்டோரிஸும் 24க்கு 24. அடுத்து வந்து சிஆர்எஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 12க்கு 12 ரெண்டு கார்களுமே. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து வைக்கிள் அசஸ்மெண்ட் ஸ்கோர்னு பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா கார் வந்து 13க்கு 6, நம்ம விக்டோரிஸ் வந்து 13க்கு 5 வாங்கியிருக்கு. ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா கார்களை விட விக்டோரிஸ் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து எப்படின்னா, இது ஓவராலாகவே நம்ம ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா கார்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார்கள்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்கார்பியோ என் இருக்குது, ஸ்கோடா குஷாக்கு, டைகனு, ஸ்கோடா ஸ்லாவியா, விர்டஸு, மாருதி டிசையர், நெக்ஸான், நிசான் மேக்னைட்டு, டாடா சஃபாரி ஹரியர், இந்த மாதிரி எல்லா கார்களுமே 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. பட் அதிகபட்ச பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா 34க்கு 33.72 பாயிண்ட்ஸ் வாங்கினது விக்டோரிஸ் மட்டும்தான். ரெண்டாவது இடத்துல வந்து டாட்டாவில் சஃபாரி மற்றும் ஹரியர் அந்த ரெண்டு கார்களும் இருக்குது. அந்த கார்கள் வந்து 33.05 பாயிண்ட்ஸ் தான். அந்த வகையில் வந்து டாட்டா, மஹேந்திரா, ஃபோக்ஸ்வாகன், ஸ்கோடா இந்த பிராண்டு கார்களை விட மாருதி விக்டோரிஸ் வந்து இப்போ எல்லாத்தையும் முந்தி முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அடுத்த அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து டாட்டாவில் ஆல்ட்ராஸ் மாடல் வந்து வரும். அதேமாதிரி நமக்கு மாருதியில் பலேனோ வந்து வரும். பலேனோ பொறுத்த வரைக்கும் இப்போ ஜூலை 2025 வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினாங்க. அதில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்குச்சு. ஆல்ட்ராஸ் வந்து 2020 குளோபல் என்சிஏபி வந்து கிராஷ் டெஸ்ட் நடத்துனாங்க. ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு வெர்ஷனை அப்போயே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இப்போ திரும்ப நம்ம பாரத் என்சிஏபி கிராஷ் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அதில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து பெரியவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 32க்கு 29.65 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு பார்த்தோன்னா 49க்கு 44.90 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்குமே நல்லா சேஃபான ஒரு கார் தான். சேஃப்டிக்காக வந்து 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடி
ஃபங்க்ஷன் வருது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. 360 டிகிரி கேமரா ஃபங்க்ஷன் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. சீட் பெல்ட் ரிமைண்டர் எல்லா சீட்ஸுக்கும் வந்து வருது. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டு மவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம பலேனோ, ஹுண்டாயில் இருக்கக்கூடிய i20, டொயோட்டாவில் வரக்கூடிய கிளான்ஸா இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக வந்திருக்கு. ஆல்ட்ராஸ் ஃபேஸ் லிஃப்ட் திரும்ப வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி தன்னோட சேஃபான கார் அப்படிங்கிறத திரும்ப ப்ரூவ் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்து பஞ்ச் காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இந்த வருஷத்தோட எண்டு அப்படி இல்லைனா அடுத்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ நம்ம இந்தியன் ரோட்ஸில் வந்து ஃபுல்லாக மறைச்சி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்டேட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு புறம் வந்து ஹுண்டாயில் எக்ஸ்டர் கார் வந்திருக்கு. பஞ்சுக்கும் எக்ஸ்டருக்கும் நிறைய கேப் இருந்தாலுமே கூட பஞ்சை தாண்டி இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காராக எக்ஸ்டர் வந்திருக்கு. எக்ஸ்டரில் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இப்போ வந்து பஞ்சிலையும் ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது. இதில் வந்து மெயினாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து மாற்றுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டியரிங் வீலை வந்து புதுசாக வந்து மாற்றுறாங்க. ரியர் போர்ஷன் நமக்கு வந்து மாறுது. பின்னாடி வந்து கனெக்டட் லைட் பார் வந்து டெயில் கேட்டில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி வந்து ரியரில் பார்த்தோம் அப்படின்னா வைப்பர் வாஷர் வருது, ரூஃப் ரெயில் வருது, ஷார்க் ஃபின் ஆண்டனா, அலாய் வீல்ஸும் வந்து பிளாக் கலரில் வர மாதிரி புதிய அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து டோர் ஹேண்டில்ஸை சி பில்லருக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வசதி நமக்கு வந்து வருது. 2 ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக டாடா மோட்டார்ஸ் எல்லா கார்கள்லையுமே இலுமினேட்டட் லோகோவோட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷனோட வரப்போகுது. அதுமாதிரி ட்ரைவ் மோடுக்கான பட்டன் கியர் லிவரில் வர மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஸ்டாண்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது. ஸ்கொயர் டைப்பில் ஏசி வெண்ட் வந்துடும். கப் ஹோல்டர் வந்து சென்டர் கன்சோலில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கன்வென்ஷனல் பார்க்கிங் பிரேக் வந்துடுது. டிவல் டோனில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இன்டீரியர் தீம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து கை வைக்கல. சேம் இன்ஜின் தான் வரப்போகுது. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 6லேருந்து 11 லட்சம் ரூபாய் விலையில் டாடா பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரும். ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா சிட்ரியான் ஏர்கிராஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதற்காக டீசர்லாம் வந்து விட்டுருக்காங்க. இப்போவே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 11,000 ரூபா டோக்கன் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டீசர் இமேஜை பார்க்குறப்ப சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரியுது. சில ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து வருது. புதிய அப்போல்ஸ்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வென்டிலேட்டட் சீட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த ஒரு வசதி வந்துடுது. ஆட்டோ டிமிங் IRVM வசதி வந்துடும். வயர்லெஸ் ஃபோன் மிரரிங் வசதி, வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வசதி, அதேமாதிரி ஆப்ஷனலாக 360 டிகிரி கேமரா அது வந்து டாப் எண்டில் மட்டும் வர மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்க போகிறாங்க. சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் வந்துடும். ABS வித் EBD, ESP இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின்னு போனோம் அப்படின்னா இன்ஜின் அவங்க வந்து மாற்றலை. இந்த மாதிரி சில புது ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புது பெயிண்ட் ஸ்கீம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 1.2 லிட்டரில் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். இதில் டர்போ பெட்ரோல் வந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா 110 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 190 Nm டார்க்கை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே நமக்கு வந்துடும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா C3ல் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூ வேரியன்ட் கொண்டு வந்தாங்க. பசால்ட் எக்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்து ஏர்கிராஸில் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நன்றி.